பேச்சுவார்த்தைகள் தொடர்பிலே அதிகமாக இப்போது கருத்தாளர்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போது ஈரானினுடைய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடியுமாக இருந்தால் ஈரான் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்தும் தீவிரப்படுத்தப்படும் என வெள்ளை மாளிகை தெரிவிக்கின்றது. வெள்ளை மாளிகையினுடைய ஊடக பேச்சாளர் கரோலின் லெட் இந்த விடயத்தினை தெரிவிக்கின்றார். குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு போரையோ யுத்தத்தையோ விரும்பவில்லை எனவும் அதே போன்று உயிரிழப்புகள் அழிவுகள் ஏற்படுவதை அவர் விரும்பவில்லை எனவும் அவர் இவ்வாறு தெரிவிக்கின்றார். அப்படி என்றால் வெள்ளை மாளிகையினுடைய ஊடக பேச்சாளருடைய கருத்துக்கு ஈரான் என்ன கூறுகிறது பார்ப்போம். Following President Trump's powerful threat on Saturday, பல நாட்களாக நீடித்து வரும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிலைப்பாடாகும். அவர் இப்போது அமைதியை மாத்திரமே விரும்புகின்றார். ஆனால் ஈரான் ஆட்சியாளர்கள் அன்றாடம் எடுக்கும் தீர்மானங்களால் அமைதிக்கான திட்டங்கள் சீர்குலைகின்றன. இதனால் ஈரான் மீதான தாக்குதல்களை 5 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக ஜனாதிபதி அறிவித்துள்ளார். எனினும் அவர்கள் அதற்கு உடன்படவில்லை என்பதுதான் தற்போது தெரிகிறது. ஜனாதிபதி தற்போது அமைதியை விரும்புகிறார். உயிரிழப்புகள் தேவையில்லை. ஈரான் இந்த நிலையை புரிந்து கொள்ளும் என்று நாங்கள் நம்புகின்றோம். தற்போது ஈரானிய ஆட்சி அழிந்துவிட்டது. அவர்கள் ஒரு உடன்பாட்டுக்கு வர வேண்டும். தற்போதைய யதார்த்தத்தை ஈரான் ஏற்றுக்கொண்டு செயற்பட வேண்டும். ஈரான் அதனை செய்ய தவறினால் முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்பதை ஜனாதிபதி ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார் என்பதை தெரிவிக்க வேண்டும். President Trump will ensure they are hit harder than they have ever been hit before. ட்ரம்பின் பதில்: அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதை ஒப்புக்கொள்ள ஈரானிய அதிகாரிகள் அச்சத்தில் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் ஒரு உடன்படிக்கைக்கு வருவதற்கு ஈரானிய பிரதிநிதிகள் மிகுந்த ஆவலுடன் உள்ளனர். எனினும் அவ்வாறு செய்தால் ஈரானிய அதிகாரிகளாலேயே தாம் படுகொலை செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் இவர்கள் இருப்பதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் ஈரானின் எந்த பிரதிநிதியுடனும் அல்லது குழுவுடனும் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்துகிறது என்பது குறித்து இதுவரை குறிப்பிடப்படவில்லை. எவ்வாறாயினும் ஈரானின் எந்த பிரதிநிதியுடன் அல்லது குழுவுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்துகிறது என்பது குறித்து இதுவரை குறிப்பிடவில்லை. ஈரானின் பதில் என்ன? அமெரிக்காவிடமிருந்து 15 அம்சங்கள் கொண்ட திட்டம் ஒன்றை ஈரானுக்கு கிடைத்துள்ளதாக உயர்மட்ட ராஜதந்திர வட்டாரங்களை மேற்கோள் காட்டி அல் ஜசீரா செய்திச் சேவை தற்போது உறுதிப்படுத்தியுள்ளது. எனினும் அந்த தகவல்களுக்கு அமைய ஈரானிய அதிகாரிகள் இந்த திட்டத்தை நியாயமற்ற மற்றும் தவறாக வழிநடத்தும் திட்டம் என விவரித்துள்ளனர். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இது தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகியுள்ளதாக வெளியாகும் செய்திகளை ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் ஆரக்ஷி நிராகரித்துள்ளார். இதுவரை நாம் எவரோடும் எந்த ஒரு சமாதான பேச்சுவார்த்தைகளையும் நடத்தவில்லை, குறிப்பாக அமெரிக்காவோடு நடத்தவில்லை. எனினும் கடந்த சில நாட்களாக பல்வேறு தரப்பினர், அதாவது பல்வேறு நாடுகளூடாக எமக்கு செய்திகளை அனுப்பி வருகின்றனர். அந்த நாடுகள் அனைத்தும் எமது நட்பு நாடுகளாகும். அந்த செய்திகள் அனைத்துக்கும் எமது நிலைப்பாட்டை நாம் அறிவித்துள்ளோம். செய்திகளை பரிமாறிக்கொள்வது என்பது பேச்சுவார்த்தைகளை நடத்துவதாக நான் கருதவில்லை. எந்த ஒரு தொலைபேசி உரையாடலோ அல்லது நீங்கள் கூறுவதை போன்ற எந்த ஒரு சமாதான பேச்சுவார்த்தையோ நடைபெறவில்லை. நாம் போரை விரும்பவும் இல்லை, நாம் சமாதானத்தையே விரும்புகின்றோம். ஆனால் நான் மீண்டும் கூறுகின்றேன், இது எம்மால் ஆரம்பிக்கப்பட்ட போர் அல்ல. இதேவேளை அமெரிக்காவின் முன்மொழிவுகளை உள்ளடக்கிய திட்டத்தை ஈரான் நிராகரித்துள்ளதாக அடையாளத்தை வெளிப்படுத்தாத அதிகாரி ஒருவரின் கூற்றை மேற்கோள் காட்டி ஈரானின் பிரஸ் டிவி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. அடையாளத்தை வெளிப்படுத்தாத அதிகாரி ஒருவரின் கூற்றை மேற்கோள் காட்டி ஈரானின் பிரஸ் டிவி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரான் தனது நிபந்தனைகளை நிறைவேற்றி போரை முடிவுக்கு கொண்டு வர முடிவு செய்தால் மாத்திரமே போர் முடிவுக்கு வரும் என பிரஸ் டிவி சுட்டிக்காட்டியுள்ளது. ஈரானிய அதிகாரிகளை படுகொலை செய்வதை நிறுத்துதல், ஈரானுக்கு எதிராக மீண்டும் ஒரு போர் ஆரம்பிக்கப்படாது என்பதை உறுதிப்படுத்துதல், போரினால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குதல், ஹோர்மூஸ் நீரிணையில் ஈரானின் இறையாண்மையை அங்கீகரித்தல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து அதிகாரிகள் முன்வைத்துள்ளதாக பிரஸ் டிவி தெரிவித்துள்ளது.